அனைவருக்கும் வணக்கம். முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷான் தாலிப். சம்பூர் பகுதியிலே 4 வயது சிறுமியொருவர் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலே 16 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அந்த சிறுவனுக்கு நடந்தது என்ன? இது தொடர்பான தகவல்கள் இந்த செய்தி அறிக்கையில் என்று காத்திருக்கின்றன. இன்று என்னோடு இணைந்திருக்கின்றார் வனிதா. வணக்கம் வனிதா. வணக்கம் டில்ஷான். அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்திலேயே மது விற்பனையில் அதிக வருமானம். போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்துடன் இணையுமாறு ஜனாதிபதி அழைப்பு. උද්ඝෝෂණය කළ යුතු සටන් කළ යුතු දේවලුත් සමාජයේ තියෙනවා. අරක්කු විකුණන සුරාසල් වහන්න කියලා කවුරුත් උද්ඝෝෂණය කරන්නේ නැහැ. 4161 கோடிக்கும் அதிக கூரை நிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட தெமடகொட சமிந்த உயிர் அச்சுறுத்தல் காரணமாக வெளிக்கடையிலிருந்து போகம்பரைக்கு மாற்றம். பல வருடங்களாக கவனிப்பாரற்று கிடந்த பிபிலை வரல வீதி மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் மூலம் புனரமைப்பு. சம்பூரில் 4 வயது சிறுமியின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சிறுவன் விளக்கம் மறியலில். இனி விரிவான செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை நாம் செலுத்துவோம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு இடம்பெற்ற நிகழ்வுகள் சிலவற்றிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். போதையிலிருந்து விடுதலையான நாடு எனும் துணைப்பொருளில் நடைபெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு யாழ் முற்றவெளி மைதானத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இதன்போது போதைப்பொருள் தொடர்பான ஆவணம் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. சத்தமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து பல்வேறு விடயங்களை கேட்பவர்கள் எங்களுக்கு தேவையற்ற விடயங்களும் சமூகத்தில் உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சாராயம் விற்பனை செய்யும் மதுபான சாலையை மூடுமாறு யாரும் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. போதைப் பொருளுக்கு எதிராக யாரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதும் இல்லை. அதற்காக வீதியில் இறங்குவதும் இல்லை. தேவையற்ற விடயங்களுக்காக இந்த நாட்டில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோர் ஏன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் என நான் உங்களிடம் கேட்கின்றேன். உங்களுக்கு ஒரு கவலையான விடயத்தை கூற நினைக்கின்றேன். நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களுள் யாழ்ப்பாணமும் ஒன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகமாக மதுபானம் விற்பனை செய்து அரசாங்கத்தின் திரைசேரிக்கு அதிக பணத்தை அனுப்பி வைப்பது யாழ் மாவட்டமே. இங்கு 69 தொடக்கம் 70 வரையான மதுபான சாலைகள் காணப்படுகின்றன. வடமாகாணத்தில் யாழ் மாவட்டமானது போதைப்பொருள் அதிகமாக காணப்படுகின்ற மாவட்டம் என்பதை மறந்துவிட வேண்டாம். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர்களுக்கு ஜனாதிபதியினால் சின்னம் சூட்டப்பட்டதுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் மேடையை அலங்கரித்தன. அதனை அடுத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன யாழ் மத்திய கல்லூரியின் 200வது ஆண்டு நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வு அதிபர் எஸ் எழில்வேந்தன் தலைமையில் நடைபெற்றது. யாழ் மத்திய கல்லூரியின் 200வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டது. கடந்த காலங்களில் நமது மக்களின் நிலங்களை நாம் மீட்டு தந்த போது, சிறை கைதிகளை நாம் விடுவித்து தந்த பொழுது, போக்குவரத்து பாதைகளை நாம் செப்பனிட்டு தந்த பொழுது, புகையிரத பாதைகளை அமைத்து தந்த பொழுது, கிளிநொச்சி அறிவியல் நகரை பொறியியல் பீடமாக மாற்றி அமைத்த பொழுது, வீட்டமைப்பு திட்டங்களை நாம் வழங்கிய போது, வாழ்வாதார திட்டங்களை நாம் வழங்கிய போது, வேலை வாய்ப்புகளை நாம் வழங்கிய போது, எமது வாழ்விடங்களின் உட்கட்டுமான பணிகளை நாம் முன்னெடுத்த பொழுது, சம அமைச்சர்களில் ஒருவராக இருந்து இவைகளுக்கு அங்கீகாரம் வழங்கி எம்மை ஊக்குவித்து எமக்கு உறுதி கொடுத்தவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள். ஆழ பெருங்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த எமது மக்களை கரையேற்ற கப்பல் ஒன்று கிடைத்திருக்கின்றது. இனி அந்த கப்பலை பயன்படுத்தி கரையேற வேண்டிய தமிழ் மக்களாகி எங்களது ஆற்றலில் தான் தங்கியிருக்கின்றது. இரணைமடு குளக்கட்டு திருத்த வேலைகள் மாரிகாலத்திற்கு முன்பதாக நிறைவு செய்யப்பட வேண்டும் என முனைப்புடன் செயலாற்ற விளைகின்ற போது பல்வேறு திணைக்களங்களினதும் அதிகார சபைகளினதும் அளவுக்கு மிஞ்சிய தலையீடுகள் காரணமாக மேற்படி அபிவிருத்தி வேலைகள் முன்னெடுக்க முடியாத நிலையில் உள்ளன. சுமார் 25,000 ஏக்கர் வயல் நிலங்களில் நெற்பயிர் செய்கை எதிர்வரும் காலபோகத்தில் மேற்கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். மாரிகால
மழை வீழ்ச்சியின் போது இக்குளக்கட்டுகளின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக கூடுமாதலால் இதன் கீழ் வாழும் குடும்பங்கள் அச்ச நிலையில் வாழ்வது அவதானிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, இவ்விடயம் தொடர்பில் உங்கள் தனிப்பட்ட கவனத்தையும் செல்வாக்கையும் பிரயோகித்து இவ்வேலைகள் இடையூறின்றி நிறைவு செய்யப்பட ஆவண செய்வீர்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இதேபோல யாழ்ப்பாணத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட போலீஸ் நிலையம் ஜனாதிபதியின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க, போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர, யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் இளஞ்செழியன் உள்ளிட்ட பல அரசியல் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அமைச்சுக்கள், திணைக்களங்கள், ஆணைக்குழுக்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கு நிதி மானியம் கோரி 4161 கோடிக்கும் அதிக குறைநிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. பாதுகாப்பு, வெளிவிவகாரம், சுகாதாரம், போக்குவரத்து, பெருந்தெருக்கள், வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை, கல்வி, விளையாட்டு, இடர் முகாமைத்துவம், உள்நாட்டு அலுவல்கள், நிதி உள்ளிட்ட பல அமைச்சுக்களின் சம்பளம் மற்றும் பல்வேறு செலவுகளுக்காக இந்த மேலதிக மானியம் கோரப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் அவசர பூரண வைத்தியசாலை சிகிச்சை ஆம்புலன்ஸ் சேவை என்ற பெயரில் அண்மையில் உருவாக்கப்பட்ட இந்திய ஆம்புலன்ஸ் சேவைக்கான மானியமாக 1121 லட்சம் குறைநிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நல்லிணக்க பொறிமுறை தொடர்பில் ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்காக பிரதமர் அலுவலகத்தினால் 1,50,00,000 ரூபாய் நிதி கோரப்பட்டுள்ளது. பிபில வரல கிராம மக்கள் தாம் அன்றாடம் பயணிக்கும் வீதி சேதமடைந்த நிலையில் பல்வேறு அச்சங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட பயணத்தை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அவர்களுடைய அச்சம் போக்கி அவர்கள் சிறப்பான தமது பயணத்தை முன்னெடுப்பதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை இன்று ஏற்படுத்தி கொடுத்தது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக உங்கள் ஒத்துழைப்புடன் இந்த சந்தர்ப்பத்தை எமக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடிந்தது. பாடசாலை மாணவர்கள், தொழிலுக்கு செல்லும் தரப்பினர் மற்றும் கிராம மக்கள் என சகலரும் பல்வேறு சிரமங்களுடன் இந்த வீதியில் அன்றாட போக்குவரத்தை மேற்கொண்டிருந்தனர். மக்களின் இன்னல்களை தீர்க்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாள் வேலை திட்டத்தில் இந்த வீதியை புனரமைக்கும் பணி 30 நாட்களுக்கு முன்னர், அதாவது கடந்த 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. வர்த்தகரான அஜித் விஜயதுங்க மற்றும் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் இந்த பணி ஆரம்பமானது. புனரமைக்கப்பட்ட இந்த வீதி மக்களிடம் இன்று கையளிக்கப்பட்டதுடன் இது எமது முயற்சிக்கு மகுடம் சூடுவதாயும் அமைந்திருந்தது. ஒரு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வேதியை புனரமைப்பதற்கு நிதி உதவி வழங்கிய அஜித் விஜயதுங்க தற்போதைக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் வேலை திட்டத்தில் 4 செயற்திட்டங்களுக்கு தமது ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார். இதற்கு இணையாக மரம் நடும் திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் வேலை திட்டத்திற்கு பாராட்டுதல்களும் கிடைக்கப்பெற்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் வேலை திட்டத்தில் புனரமைக்கப்பட்ட மக்கள் பாவனைக்கு விடப்பட்ட 2வது வீதி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு வீதியை புனரமைக்கும் செயற்திட்டம் பதுளையில் இன்று ஆரம்பமானது. பதுளை லுணுகல உடப்பாக்கு கிராமத்தின் வீதியை இவ்வாறு புனரமைக்கப்படுகின்றது. சிரச போன்ற நிறுவனங்கள் தேசிய சொத்தாகும். இவற்றை நாம் இழந்துவிடக்கூடாது. இயலுமானவரை இவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்காக எம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். சிரச எதனையாவது செய்தால் அதனை சரியாக செய்து முடிக்கும். நாம் ஒன்றிணைவோம், ஒன்றாக செயலாற்றுவோம். எமக்கு இந்த கிராமத்தின் ஏனைய பிரச்சனைகளையும் கூறுங்கள். இந்த சிறார்களுக்கு நன்றாக கல்வி அறிவை புகட்டுங்கள். கல்வி கற்றால் தெளிவின்மையை நீக்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு இவற்றை செய்து தர முடிந்ததற்கு உங்களை போன்ற மற்றொரு மக்கள் தரப்பே காரணம். ஆகவேதான் மக்களுக்காக மக்களுடன் இணைந்து எனும் துணிப்பொருளை நாம் எடுத்துள்ளோம். இந்த வீதி சில நாட்களுக்குள் மக்களின் பாவனைக்கு ஏற்றவாறு புனரமைத்து கொடுக்கப்பட உள்ளதுடன் வீதி அபிவிருத்திக்கு இணையான மரம் நடும் திட்டமும் இடம்பெற்றது.
குடிநீர் இல்லாத இடங்களுக்கு குடிநீர் கொடுக்கப்படுகிறது, வீதி இல்லாத இடங்களில் வீதி அமைத்து கொடுக்கப்படுகின்றது. அதேபோன்று குளங்கள் புனரமைக்கப்படுகின்றன. அளப்பரிய சேவையொன்று இடம்பெறுகின்றது. ஆகவே ஊடக வலையமைப்புகளில் சிரச என்ற நாமம் என்றுமே நிலைத்திருக்கும். திருகோணமலை மாவட்டம் பாட்டாளிபுரம் நீலாக்கேணி பகுதியில் 6 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்டமை குறித்து சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பச்சை பாலல்ல நடந்து போய்க்கும் அந்த தண்டனை போலீசால கொடுக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த பச்சை மண்ணை உயிரை போட்டு போயிடுச்சு. என்னமா நான் வெற்றி போட்டேன். தாய் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் தனது பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்த ஜெகதீஸ்வரன் அஜந்தா கொலை செய்யப்பட்டு சடலமாக கண்டெடுக்கப்பட்ட செய்தி முழு கிராமத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் கடைசி பிள்ளையே அஜந்தா. அஜந்தா நேற்று காலை முதல் காணாமல் போயிருந்த நிலையில் வீட்டிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப் பகுதியில் சிறுமி ஒருவரின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் போலீசார் சிறுமியின் சடலத்தை நேற்று முற்பகல் மீட்டனர். சொன்னாங்க புள்ளஞ்சோல விளையாட போனாண்டு. அப்ப நான் அங்கிருந்து வந்தேன்னா புள்ள அங்க இல்லை. அப்ப நான் திருப்பி என் மூத்த பிள்ளைய அனுப்பிவிட்டு தேட அங்கே புள்ள இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தேடி பார்த்துட்டு பிறகு இப்படி இந்த காடால நாங்கள் போன இடத்துல தான் புள்ள அங்க வாய்க்காலுக்குள்ள கிடந்தது. பேச்சியப்பா மகள புள்ளப்பா, நான் வளர்த்த புள்ளப்பாண்டாப்பு. என் மகள் விட்டு வெளிநாட்டுக்கு போன நாளைக்கு நாங்க தானப்பா வச்சு பராமரிச்சுட்டு இருந்தனா. என் மகளுக்கு நான் அங்க மாடு கண்டு அதில் பார்த்து தான் கரைஞ்சல என் பிள்ளைய கொண்டு வந்து நாங்க சாப்பாடு கொடுத்து வச்சுட்டு இருந்தேன்ப்பா. அந்த மகளை நான் ஒரு இடத்தையும் முடுறலப்பா. அந்த புள்ள சடலம் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு நேற்று முற்பகல் சென்ற நீதவான் முதற்கட்ட விசாரணைகளை நிறைவு செய்து பிரேத பரிசோதனைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு சடலத்தை அனுப்பி வைத்தார். சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் சம்பூர் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையை அடுத்து 16 வயது சிறுவன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளான். கைது செய்யப்பட்டவர் சிறுமியின் உறவுமுறை சிறுவன் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் MS நயீம் உத்தரவிட்டுள்ளார். எவ்வாறாயினும் பிரேத பரிசோதனைகளின் பின்னரே மரணத்திற்கான காரணம் தொடர்பில் தகவல்களை வழங்க முடியும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை புத்தளம் வான்வீதியைச் சேர்ந்த 4 வயது சிறுவன் ஒருவன் காணாமல் போயுள்ளதாக போலீசாருக்கு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நகரில் உள்ள கடையொன்றிற்கு தாயினால் சிறுவன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே காணாமல் போயுள்ளான். வீட்டுல சொல்லிச்சிருங்க இந்த மாதிரி பூ வரட்டமா டக்குன்னு வாங்கணும்னு சொல்லவும் தான் நாங்க வந்தோம். அது வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியும் எனக்கு புள்ளை காணையில. அதுதான் போலீஸ்ல போய் தேண்டிய போட்டு நீல கலர் பெனியே சோப்பு கலர் கலுசா. காணாமல் போயுள்ள சிறுவன் தொடர்பில் நகரில் உள்ள CCTV கேமராவின் காட்சிகள் சோதனையிடப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி மாணவிகள் அன்று ஜனாதிபதியை சந்தித்தனர். உடுவில் மகளிர் கல்லூரியில் தற்போது நிலவுகின்ற பிரச்சினை தொடர்பில் மாணவர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதன்போது மாணவிகளால் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. As you have right presence of the president, he will definitely take up that matter in the highest levels, and he is very simple, and that's right. But because you think how you behave, he was so worried. He has not shown that, but he was really worried. So definitely he will take up this matter with the right. We'll do our part. Okay.
Bishop, one MP, MP's wife, Sumandran wife, and this is a political thing is coming inside this school. All kind of nepotism is coming inside the school. This is a very old school in the Southeast Asia. We served 180 years old, and these children are crying now. They are in the streets. So this is very sad thing happening. So everyone supposed these children, not us. Children are crying. This is a final application, sir, and we need peace. So we need a atmosphere within the compound. Now they have made the representation to the president. Yeah. So he is aware. Yeah. So. இதேவேளை யாழ் உடுவில் மகளிர் கல்லூரியில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைக்கு அரசியல் பின்னணி காணப்படுவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. இதுக்கு முழுக்க அரசியல் தலையீட்டோடையும் சமயம் சார்ந்தும் நடக்கிறது வேதனைக்குரிய விஷயம் சகலருக்கும். இப்ப சமூகமே உலகாலமும் நாங்கள் போராடினா இப்ப உடுவில் சமூகம் திரண்டு நிக்குது. இதே பள்ளிக்கூடத்துல இதே அதிபரை திருப்பி இருத்தி இப்படியான அடாவடித்தனம் கொண்ட நிர்வாகங்களை மாத்தி எல்லாத்தையும் செய்து எங்களுக்கு பழைய பிரின்சிபலோட இந்த பாடசாலையை ஆரம்பித்து தரும் வரைக்கும் இது எவ்வளவு கட்டத்துக்கு எங்களுக்கு முன்னெடுக்க முடியுமோ அவ்வளவு கட்டத்துக்கும் நாங்கள் முன்னெடுத்து கொண்டுதான் இருப்போம். இது இந்த அதிபரை மாற்றின சம்பந்தமான வெளிப்படையான அந்த ப்ரொசீஜர் என்ன மாதிரின்றது வெளிப்படையாக எங்களுக்கு அறிவிக்கணும். அதிபரை என்ன தகுதியில் அதிபரை தேர்வு செய்தவை என்ன காரணத்துக்காக பழைய அதிபரை நீக்கினோம் என்ற கருத்துக்களை மாணவிகளுக்கும் மக்களுக்கும் தெரிவித்தா மாணவிகள் அமைதியாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை விட்டு அடாவடியாக பூட்ட உடைச்சு மாணவிகளை தாக்கி அதிகாரத்தை கைப்பற்றுவது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து பாவிக்கப்பட்ட கொத்துக்குண்டுகள், இந்த போரிலே பயன்படுத்த முடியாத தடை செய்யப்பட்ட குண்டுகள், ரசாயன பொருட்கள் போன்றவை இன்றும் எங்களுடைய மக்களை மிக துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பிறக்கின்ற போது அங்கவீனர்களாக குறை மாத குழந்தைகளாக பிறக்கின்ற வாய்ப்புகள் போர் நடந்த பிரதேசத்திலே காணப்படுவது மிக வேதனை தருகிறது. இந்த குண்டு தாக்குதல்களை, அந்த குண்டு செல்களை உடலிலே சுமந்த மாணவர்கள், உடலிலே சுமந்து கொண்டிருக்கின்ற மக்கள், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழல் காணப்படுகிறது. அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு செயல் திட்டத்தை இலங்கை அரசாங்கம் வரையறுக்க வேண்டும். ராணுவம் தன்னகத்தே நிலங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் அந்த இடங்களிலே போய் குடியேறுவதற்கான சூழ்நிலைகள் மறுக்கப்படுகிறது. சிறையிலே எங்களுடைய இளைஞர்கள் பல வருடங்களாக வாழுகின்ற சூழல், காணாமல் போனவர்கள் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலை, இப்படியான சூழ்நிலையிலே எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வெளிநாடுகளில் நாங்கள் ஒப்பந்தங்களை செய்வதன் மூலம் நமது நாட்டை மேம்படுத்த முற்படுகிறோம். உள்நாட்டில் எமது மக்களின் உரிமைகள் முடக்கப்பட்டிருக்கும் இந்த நந்திக்கடலானது ஆழமாக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதன் மூலம் எமது சூழலை சிறந்த ஒரு சூழலாக மாற்றக்கூடியதாக இருக்கும். வட்டுவாகல் பாலமானது முற்றாக இடிந்த நிலையில் இருக்கின்றது. மிக விரைவில் 2 பகுதிகளுக்கு இடையான போக்குவரத்து துண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். மேம்பாலம் அமைப்பதற்கு என அந்த அரசு அந்த நிதியை எமக்கு ஒதுக்கவில்லை. வட்டுவாகலில் மக்கள் வாழ்ந்த 600 ஏக்கர் நேஷனல் செக்யூரிட்டி என்ற போர்வையில் ராணுவத்துக்காக ஒதுக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. கேப்பாப்புலவு கிராமமானது ஒட்டுமொத்தமாக ராணுவத்தால் விழுங்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் வாழ்வாதாரங்கள் நீண்டகால வருடங்களாக முடக்கப்பட்டிருக்கின்றது. காணிகளை விடுவித்தல், அவர்களது காணாமல் போனவர்களுக்கான உறவுகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், சிறையில் வாடும் அரசியல் கைதிகளை விடுவித்தல் போன்ற அனைத்து விடயங்களிலும் முன்னின்று செயல்படுத்த வேண்டும். ராணுவத்தினரின் அறிக்கைகளை நம்பி இந்த அரசு செயல்படுவதை நிறுத்த வேண்டும். முன்னாள் போராளிகளுக்கு விஷ ஊசி ஏற்றப்பட்டமை தொடர்பிலான பரிசோதனை இன்று முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டன. வடமாகாண சுகாதார அமைச்சினால் இந்த மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது முன்னாள் போராளிகள் 24 பேர் பரிசோதனைக்காக வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மன்னார் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற மருத்துவ பரிசோதனைக்கு 5 முன்னாள் போராளிகள் வருகை தந்திருந்தனர். வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் முன்னாள் போராளிகளுக்கான மருத்துவ பரிசோதனை கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் மன்னார் மாவட்டத்திற்கான பரிசோதனைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அங்கியை களைந்துவிட்டு சுத்தமான கையுடன் அரங்கத்துக்கு வருமாறு தமிழ் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி கடிதம் ஒன்றினூடாகவே எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தனுக்கு இந்த அழைப்பை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பதம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அதன் நாணயத்தை இழந்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு எவ்வித நன்மையும் ஏற்படவில்லை எனவும் ஆனந்த சங்கரி அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பரிதாபகரமான நிலையை உணராமல் கூட்டமைப்பு உறுப்பினர் காலம் கடத்தி வருவதாகவும் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பாதுகாவலர்கள் என தம்மை பறைசாற்றி விடுதலை புலிகளையும் தமிழ் மக்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைவிட்டுவிட்டதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணி சில நோக்கங்களை அடைவதற்கு எத்தகைய கஷ்டங்களுக்கும் முகம் கொடுக்க தயாராக உள்ளது என்ற தலைப்பில் 6 விடயங்களை தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதில் முதலாவதாக இந்த நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதவாறு தடுக்க திடசங்கல்பம் பூண்டுள்ளதாகவும் அவ்வாறான நிலைமைகளை தடுப்பதற்கு தமிழர் விடுதலை கூட்டணி செயற்படுவதாகவும் இராணுவத்தினருக்கு பதிலாக போலீசாரின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் யுத்தத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டதாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் எதுவித விசாரணைகளுமின்றி பொது மன்னிப்பு வழங்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துதல் உள்ளிட்ட 6 விடயங்கள் குறித்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. பாரத லட்சுமண் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட திமிட்டகுட சமிந்த என்று அழைக்கப்படும் சமிந்த ரவி ஜெயநாத் பல்லேக்கல சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாரத லட்சுமண் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா, அனுர துஷார டிமல், தெமடகுட சமிந்த என்று அழைக்கப்படும் சமிந்த ரவி ஜெயநாத் மற்றும் சரத் பண்டார் ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலைக்கு நேற்று அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்களுள் 3வது பிரதிவாதியான தெமடகுட சமிந்த என்று அழைக்கப்படும் சமிந்த ரவி ஜெயநாத் பல்லேகல தும்பர சிறைச்சாலைக்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று மாற்றப்பட்டார். போலீசாருக்கு மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் அவரை அழைத்து சென்ற சிறைச்சாலை பஸ்ஸின் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்டமை விசேட அம்சமாகும். தெமடகுட சமிந்த எனும் கைதியை நாங்கள் இன்று அதிகாலை போகம்பரி சிறைச்சாலைக்கு மாற்றினோம். பாதாள உலக கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைத்திருப்பதாலும் கைதிக்கு எதிரானவர்கள் சிறையில் இருப்பதாலும் கைதியின் பாதுகாப்பு தொடர்பில் சிறைச்சாலையை மாற்றுமாறு வெலிக்கடை சிறை அதிகாரிகள் கோரியதால் போகம்பரி சிறைச்சாலைக்கு மாற்றியுள்ளோம். துமிந்த சில்வா உள்ளிட்ட 3 வெலிக்கடை சிறைச்சாலையின் செபல் பிரிவின் C3 சிறைக்கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜையை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. குறித்த சந்தேக நபர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சந்தேக நபரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 31 வயதான குறித்த இந்திய பிரஜை சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினை சூட்சுமமான முறையில் மறைத்து நேற்று மாலை நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். அவர் ஆடை வர்த்தகத்தில் ஈடுபடும் ஒருவர். குறித்த நபரின் பயணப்பகுதியில் காணப்பட்ட 60 காட்சட்டைகளினதும் கால் மடிப்புகளுக்கு இடையே 1.4 கிலோகிராம் ஹெரோயின் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. எதிர்வரும் 14ஆம் தேதி வரை மேலதிக விசாரணைக்காக கொழும்பு போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் சந்தேக நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மாத்தளை கச்சேரி வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது துருப்பிடித்த 100 துப்பாக்கி பாகங்கள் இன்று கண்டெடுக்கப்பட்டன. பல வருடங்களுக்கு முன்னர் இந்த துப்பாக்கிகள் குறித்த பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் கூறினர். பல்வேறு வகையான துப்பாக்கிகள் இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்டுள்ள துப்பாக்கி பாகங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் அது தொடர்பில் நீதிமன்றத்தில் விடயங்களை அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறினர். முப்பத்து 4 பேரின் உயிர்களை மண்ணுக்குள் சங்கமிக்க வைத்த கொஸ்லந்த மீரிய பேத்த மண் சரிவை யாராலும் இலகுவில் மறந்துவிட முடியாது. மண் சரிவு ஏற்பட்டு 2 ஆண்டுகள் அண்மித்துள்ள நிலையில் இன்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிரந்தர வீடுகள் எட்டா கனியாகவே காணப்படுகின்றது. 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2014ஆம் ஆண்டு அதிகாலை கொஸ்லந்த எனும் பகுதி மண்ணுக்குள் புதையுறும் என்பதை அறியாமலேயே மக்கள் தமது விடியலை எதிர்நோக்கினர். எனினும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பல உயிர்களுடன் மீறிய பெத்த மண்ணிற்குள் சங்கமமாகியது.
அன்று முதல் முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தங்கியுள்ள மக்களுக்கு வீட்டுத் திட்டங்களை வழங்குகின்றோம் என்ற அறைகூவல்கள் பல தரப்பினரிடமிருந்து விடுக்கப்பட்ட போதிலும் மக்கள் இன்று வரை முகாம்களில் தஞ்சமடைந்தே வாழ்கின்றனர். மண் சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்ட 75 குடும்பங்களைச் சேர்ந்த 324 பேர் இன்று வரை பூனாகலை மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் உள்ள முகாமில் தங்கியுள்ளனர். அவர்களுக்கான வீட்டுத் திட்டத்தினூடாக 75 வீடுகள் அமைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் இதுவரை அவை பூரணப்படுத்தப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். எங்களுக்கு போட்டி அது இதுன்னு வேணாம், அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் வேணாம். எங்களுக்கு மக்கள் தின முடக்கில் ஒரு 15-16 தேதிக்கு உட்பட எங்களை கொண்டு அமைதியாக விடுறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதில் கடந்தே சுகமில்லன்னு இந்த நேரம் மறந்தெடுத்துக்கிட்டு இருக்கேன். அல்லாது எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நீங்க எல்லா அமைச்சர்மார்கள் அத்தனை பேரும் அமைதியாக எங்களுக்கு இந்த வீடை கையளிச்சு விட்டுட்டு போங்க. நீர் வசதியோ மின்சார வசதியோ பூரணப்படுத்தப்படாத நிலையில் இந்த மக்கள் இன்னல்களுடன் தமது காலத்தை முன்னோக்கி கொண்டு செல்கின்றனர். மேரியபெதவில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி பூனாகலை மாக்கந்த பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அடிக்கல் நாட்டி வைத்தார். அதனையடுத்து மேரியபெதவில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் பழனி திகாம்பரம் மீண்டும் அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வு கடந்த வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்றது. இதேவேளை சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் மேரியபெத பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்களுக்கு MTV MBC ஊடக வலையமைப்பு நேசக்கரம் நீட்டியது. இது மக்களுக்காக பொதுமக்களிடமிருந்து திரட்டிய நிவாரணப் பொருட்களுடன் நேரடியாக மண் சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு சென்ற எமது நிவாரண யாத்திரை வாகன தொடரணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கி வைத்தது. இழப்புகளால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து 2 வருடங்கள் கடந்தும் மீள்வதற்கு போராடி வரும் இந்த மக்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளை ஏனும் இதுவரை கையளிக்காமல் உள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பாராமுகமாக இருந்து வருவது ஏன்? காங்கேசன் துறையிலிருந்து மொரட்டுவை நோக்கி பயணித்த பேருந்தில் வவுனியாவுக்கு சென்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவன் தாக்கப்பட்டுள்ளான். 2 பேருந்துகள் ஒன்றையொன்று மோதிச் செல்ல முற்பட்ட போதே அந்த விடயத்தை கேட்கச் சென்ற இளைஞனை தாக்கப்பட்டுள்ளான். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அழகி கிட்ட அன்மிக்கிற பொழுதுல 2 பஸ்ஸும் ஒரே நேரத்தில் ஒண்டா கொண்டாந்து அடிச்சாங்க. அந்த நேரம் நான் இறங்கி போய் மற்ற பஸ்காரர்கிட்ட என்னதுக்கா நீங்க அப்படி பண்ணீங்க, என்னோட கேட்கிற நேரம் என்னோட இன்னும் ஒரு 2 பேரும் அந்த சம்பவத்தை கேட்டாங்க டிரைவரை. அந்த நேரமா அடிக்கிறக்காக தான் இறங்க ட்ரை பண்ணேன் பஸ் கதவை திறந்து. ஆனா அந்த நேரம் அவரால் இறங்க முடியல. நான் எதிர்பார்க்கல பின்னால இவங்க திறத்திட்டு வருவாங்கன்னு. என்னோட மற்ற கதைச்ச இன்னும் அந்த பழைக்கும் புதுக்காட்டுக்கும் இடையில ஒரு இடத்துல இறங்கிட்டார். அவர் இறங்கி முடிய நான் மட்டும்தான் பஸ்ல வந்து கொண்டிருந்தேன். எக்கச்சி பென் கழிய ஒரு பஸ் கோல் ஒன்று இருக்கு. அந்த அதே கிட்டவா அதுக்கு முன்னுக்கு போன அந்த குறுக்கா அடிச்சு போட்டு கிட்டத்தட்ட 8-9 பேர் கிட்ட இறங்கி எல்லாரும் கம்பியல் இதுகள் எல்லாம் வச்சிருந்தாங்க, பொருள்கள் எல்லாம் அடிக்க வலிக்கிட்டவர். முதல் அடி எனக்கு காதை பத்தி விழுந்து இதுபுற தொடர்ந்து அடிக்க வலிக்கிறேன். நானும் தடுத்து பார்த்தா ஒரு கட்டத்தில் நான் விழுந்துட்டேன் பஸ்ஸுக்கு. இந்த நிலையில் இளைஞன் வவுனியாவில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதுடன் இளைஞனின் நண்பர்கள் பேருந்தை வவுனியா போலீசாரிடம் கையளித்துள்ளனர். எனினும் நேற்றைய தினம் இளைஞன் போலீஸ் நிலையம் சென்றபோது பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் கூறியதாக இளைஞன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் வவுனியா போலீசாரை நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டு வினவிய போது குறித்த சாரதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முல்லைத்தீவு தண்டுவான் பகுதியில் உள்ள பிள்ளையார் கோயில் ஒன்றில் நேற்றிரவு விக்கிரகங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பூஜைகளுக்காக பூசகர் இன்று அதிகாலை கோயிலுக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் பிள்ளையார் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து ஆலய நிர்வாகத்தினருக்கு அறிவித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் ஒட்டுச்சுட்டான் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் சகலத்துறை வீரரான திலகரத்ன டில்ஷான் ஓய்வு பெறும் இறுதிப் போட்டி இன்று தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களையும் இரவு 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.